ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இன்னும் லாஸ்ட் ஒன் டே. இந்த ஒன் டேயில் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னம்னா தாராளமாக நம்மளால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னம்னா தமிழுக்கு ப்ளூ பிரிண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. 100% நான் சொல்லக்கூடிய மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஒன் டே யூஸ் பண்ணீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக சென்டம் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதுபோக இந்த மெட்டீரியல் கொஸ்டின் வித் ஆன்சரோட 100% புக் பேக், அதுபோக புக் இன்டீரியர்லேருந்து கேட்கக்கூடிய 1 மார்க் 2 மார்க் கொஸ்டின் எல்லாமே ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் மட்டும் 100% உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 rupees. என்னுடைய ஜிபே நம்பர் 8072021999. என்னுடைய கால் பண்ணுற நம்பரும் அதுதான், வாட்ஸ்அப் நம்பரும் அதுதான். கால் பண்ணி என்ன டீட்டெயில்னான்னு கேட்டுக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மொழித்திறன் பயிற்சி 7 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன படிக்கணுங்கிறதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த லாஸ்ட்டு அந்த மொழித்திறன் பயிற்சி அப்படிங்கிறது 9, ஆனால் நம்முடைய புக்கில் மொத்தம் 25 பயிற்சி இருக்குது. அந்த 25 பயிற்சியில் எதெல்லாம் 100% எக்ஸாமில் வர்றது அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அந்த ஆர்டர் படி தான் உங்களுக்கு அலைன் பண்ணியும் கொடுத்துருக்கேன். இந்த 2ஆம் நம்பரில் கொடுத்துருக்கக்கூடிய தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக, நம் மாநிலம் வளர்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது, இது 100% எக்ஸாமில் கேட்பாங்க. ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இது எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னம்னா, நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் மாநிலம் அப்படிங்கிறதுல நீ இது தவறாக கொடுத்துருக்காங்க. வறட்சி அப்படிங்கிறதுல ரா தப்பாக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் மாற்றி சரியாக எழுதுனீங்க அப்படின்னம்னா 2 மார்க். இந்த ஒரு மாற்றத்திற்கு 1 மார்க், இந்த ஒரு மாற்றத்திற்கு 1 மார்க். எங்கள் ஊரில் நூலக கட்டிடம்னு கொடுத்துருக்காங்க. கட்டடம், கட்ட, அரசு நிதி ஒதுக்கியது, இது ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா 2 மார்க். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. இந்த மெட்டீரியல்லையே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன் படி 10% கேட்கக்கூடியது எல்லாத்தையும் மேலே கொடுத்து பேலன்ஸை தான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். பலகை, தாமரை, கோவில், வெங்காயம், இதுதான் கேள்வி. இப்போ பலகைன்னு கொடுத்துருக்காங்கன்னா, என் வீட்டின் ஜன்னலை பலகையால் அடைத்துள்ளேன், 1 மார்க். பல கைகள் ஒன்றிணைந்தால் எதிலும் வெற்றி பெறலாம், இதுக்கு 1 மார்க், சேர்த்து 2 மார்க். அதுமாரி தாமரை, கோவில், வெங்காயம், தலைமை, இது 4க்குமே நீங்கள் 2 தொடர் உருவாக்கணும். பரீட்சையில் ஏதாவது 2 கேட்பாங்க, 2ல் 1 நீங்கள் எழுதணும். அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னம்னா 3வது 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு, இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ, நிலத்தை கலரணும்டா அப்போதான் வகு நிறையும், இது கேள்வி. இதில் நான் இந்த 6ல் ஏதாவது 2 கேட்பாங்க, 2ல் 1க்கு பரீட்சை எழுதுனா போதும், 2யுமே எழுதிடுங்க. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு கொடுத்துருக்காங்க. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துகள் அப்படின்னு தூய தமிழில் எழுத்து வழக்கில் எழுதுனா நமக்கு 2 மார்க். நிலத்தை கலரணும்டா அப்போதான் வகு நிறையும், நிலத்தை உழ வேண்டும் அப்போதுதான் வயறு நிறையும், வயிறு கிடையாது வயறு நிறையும் அப்படின்னு எழுதணும். எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 மார்க். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா, கீழ்காணும் தொடர்களில் அழைப்புக்குள் உள்ள பெயர் சொற்களை தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அடைப்புக்குள் உள்ளது அப்படின்னம்னா அடைப்புக்குள் இருக்கக்கூடியது குமரன். அப்போ கமிழன் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும், குமரன் கூட்டல் குமரனுக்கு தெரியும் அப்படின்னு மாற்றி எழுதணும். ஏன்னா அடைப்புக்குள் உள்ளவாறு வேற்றுமை உருப சேர்த்து தான் நம்ம எழுத போகிறோம், இடைச்சொல்லை சேர்த்து எழுத போகிறோம். குமரனுக்குன்னு எழுதணும். இது அணையின், இது யாரால், இது வேகமாக, இது தேவையின். புரியுங்களா? இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத அவங்க கொடுத்துருவாங்க. அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதோட ஒரு இடைச்சொல்லை சேர்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த டேஸை நிரப்ப போகிறோம். இதுக்கு 1 மார்க். மொத்தம் இதோட சேர்த்து 4 2 மார்க், 7 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியதுக்கு இந்த 4ம் 10% வரும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்கிறேன். இந்த தொடரில் உள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. வாழைக்காட்டில் குயில்கள் கூவிக்கொண்டும் காகம் கூவிக்கொண்டும் இருந்தனன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் வாழைக்காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அலறிக்கொண்டு அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னம்னா, குயில்கள் கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன. சோறு சாப்பிட மாட்டோம், சோறு உண்டு. பால் குடிக்க மாட்டோம், பால் பருகினான்னு மாற்றணும். சுவர் கட்ட மாட்டோம், சுவர் எழுப்பி. கூரை அமைக்க மாட்டோம், கூரை வேய்ந்தார் அப்படின்னு மாற்றணும். புரியுங்களா? இந்த பயிற்சி இதோட சேர்த்து 5வது 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். பேலன்ஸ் 2 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய கேள்விகள் கீழே இருக்கிறது எல்லாமே. முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். 2 தொடர்களையும் தொடரில் அமைத்தெழுதுக. தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை, இது எல்லாமே அந்த கீ பாயிண்ட்டு நீங்கள் பே பண்ணி வாங்கும்போது வித் ஆன்சரோட கொடுத்துருவேன். புரியுங்களா? இது எல்லாத்துக்குமே ஆன்சரோட, ரொம்ப சிம்பிளான ஆன்சரோட, உங்களுக்கு எளிமையாக புரிகிற ஆன்சரோட, பப்ளிக் எக்ஸாமில் எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்குமோ அந்த ஆன்சரோட சேர்த்தே கொடுத்துருவேன்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா அடுத்தது நமக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய 16ஆம் நம்பர் கேள்வி தலை 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 கலை 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 அலை அலை அலை, இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் இது. அடுத்து 17ல் இருக்கக்கூடிய வள்ளினமைகளை இட்டும் நிக்கியும் எழுதுக. என்னுடைய நம்பிக்கை முழுவதுமே புதிய தலைமுறை மீது தான். இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் அந்த 7 2 மார்க்குமே 100% உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது குருவினாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒன் டே ஷார்ட் அவுட் பண்ணுறேன். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார், இந்த ஒன்று படிச்சுக்கோங்க. நகரம் பட்டை திட்டிய வெள்ள வைரமாகிறது, விளக்கம் தருக. வசனம் கவிதை வேறுபாடு. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவப்படுத்துகிறார். தருமமிகு சென்னையில் கந்தகோண்டத்துள் வளர்தலமோங்கு கந்தவயலு தொடருக்கான பதவுரை எழுதுக. கழிவிழா ஒளிவிழா ஒருமுக எழினி பொறுமுக எழினி, திருக்குறள்லேருந்து கேட்கக்கூடிய 2 2 மார்க் கொடுத்துருக்கேன். மிச்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா யாழினுடைய வகைகள், அறிவுடை நேர்ந்தனின் நெறி குறித்து, இறைமகனானின் நிலை கண்டு, இந்த 12மே படிக்கணும் அப்படின்னம்னா முதல் 8 படிச்சிருந்தீங்கனாலே உங்களால் அட்டன் பண்ண வேண்டிய 3 அட்டன் பண்ண முடியும். ஆனால் 12ஐயும் படிச்சுங்க. சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லும்போது ஒரு 2 கேள்வி நம்ம செய்து படிக்கிறது தப்பு இல்லை. குருவினாவை பொறுத்த வரைக்கும் உரைநடை பகுதியில் 2 அட்டன் பண்ணுறதுக்கு, நடை அலைகள் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து, அக்கால கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள், புக்கில் தன்மனை. இந்த புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக அப்படிங்கிறதெல்லாம் எழுதும்போது புக்கில் தற்காலிகமாக தங்குமிடம், தன்மனை திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோரை விட்டு பிரிந்து தனியாக வாழுமிடம் அப்படிங்கிறத எழுதணும். புரியுங்களா? தனியாக வாழும் இடத்திற்கு தன்மனைன்னு பேர். அடுத்து ஆளுக்கு ஒரு மலம் வரப்போம் என்னும் முழக்கத் தொடர்வாய்காய் எவற்றை வலியுறுத்துவாய். கீழ்த்திசை சுவடி நூலகம். பின்னணி இசை காட்சிக்கு எவ்வாறு. எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு. புரியுங்களா? கல்வி கேள்விகளில் சிறந்த ஒருவர் எத்திசையில் சென்றாலும் சோறு கிட்டும். புரியுங்களா? கல்வி கேள்விகளில் சிறந்தவர், அதுதான் அந்த ஒரு பாயிண்ட், கீ பாயிண்ட். அந்த கீ பாயிண்ட் இருந்தாலே 2 மார்க் முழுசாக போட்டுருவாங்க. அது மாதிரி எழுத்தாணிகளுடைய வகைகள்னு சொல்லும்போது எழுத்தாணியுடைய வகைகள் 3: குண்டெழுத்தாணி, மடக்கெழுத்தாணி, வாரெழுத்தாணி. அது 3 எழுதுறீங்க. 4 மார்க் கொஸ்டினில் 4 மார்க் கொஸ்டினுக்கு வித் ஆன்சரோடையே தனியாக ஒரு வீடியோ போட்டுறேனே. இல்லை இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோலே சொல்லுங்கள் அப்படின்னம்னா ஆல்ரெடி பே பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஃபுல்லாக வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. என்னுடைய நம்பர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8072021999, 150 rupees. இல்லை கல்விக்கவி.com அப்படிங்கிறது நம்முடைய வெப்சைட். அதில் போனீங்கன்னா இந்த கொஸ்டின் மட்டும் உங்களால் ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். www.kalvikavi.com. யூடியூப்லேயும் சரி, வெப்சைட்லேயும் சரி, சர்ச் பண்ணும்போது கல்வி ஆர்ட்ஸ் இல்லை கல்விக்கவி.comனு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து முன்னால் வந்துடும். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதேமாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஆர்ட்ஸ் குரூப்பில் பொறுத்த வரைக்கும் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி. சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்தது மொழித்திறன் பயிற்சி 7 மார்க் கொஸ்டின். இது மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீடியோ போட்டேன். திரும்ப இன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே உங்களுக்கு மனப்பாட பாடல் எல்லாமே திரும்ப வீடியோ போடுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு 100% நம்மளுடைய சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இல்லைன்னா டைரெக்டாக நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே டைரெக்டாகவே உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கே வந்துடும். அப்போ ஈஸியாக வந்து நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாகவே நம்முடைய வீடியோ வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ.